வார்த்தைக்கு நேராக நேரம் வேகமாய் கடந்து போகிறது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வித்தியாசமான கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருகிறது உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். பிரசங்கியின் புஸ்தகம் பக்கம் 799 பக்கம். பிரசங்கி 10வது அதிகாரம் 1வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் என்று சொல்லும். ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். ஒரு 5 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நல்ல ஈ அல்ல, என்ன ஈ? செத்த ஈ. ஸ்தோத்திரம். சிலர் பார்த்தீங்கன்னா காப்பி குடிக்கும்போது ஸ்தோத்திரம் காப்பியில் ஈ விழுந்தா ஸ்தோத்திரம் என்ன செய்வாங்க? தூர ஊற்றிடுவாங்க. அப்படி தானே? ஊற்றிடுவாங்க. சிலர் காப்பிக்குள்ள என்ன கிடந்தாலும் எடுத்து போட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க? கொடுத்துருவாங்க. ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செஞ்சிருவாங்க? அடிச்சிருவாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஹோட்டல்லாம் இப்படி தான் இருக்கும். அப்படி பண்ணி பார்த்து நான் ஒரு ஹோட்டலுக்கு நானும் எங்கள் வீட்டம்மாவும் ஒரு தரம் ஸ்தோத்திரம் சாப்பிட போனோம். ஸ்தோத்திரம் சாப்பிட பார்த்தா இன்னொரு ஆள் என் பக்கத்தில் இருக்கிற தோசை கேட்ட ஸ்பெஷல் தோசை கல் காஞ்சிட்டான்னு பார்க்கறதுக்கு அப்படி அழிச்சார் பார்க்கணும் அப்படின்னாரு பார்க்கணும். அதான் ஸ்பெஷல் தோசை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிலாம் இருக்கிறது. ஆனால் இங்கே வாசிக்கிற செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக. ஸ்தோத்திரம். இதுல ஒரு 4 காரியம் இருக்கிறது. ஒன்று, தைலக்காரன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தைலக்காரன் தைலத்தை உண்டு பண்ணணும்னா நீங்களும் நானும் தைலம் உண்டு பண்ண முடியாது. அப்படித்தானே? அதற்கென்று பிரயாசப்பட்டு அதற்கென்று சில கம்பெனிகள் வைத்து விலையேறப்பட்ட தைலத்தை என்ன செய்வாங்க? தயாரிப்பாங்க. இப்போ செண்டு நம்ம பூசுகிறோம், அது சும்மா தயாரித்து என்ன செய்யலை? சட்டி பானையில் வச்சு இல்லை. ஸ்தோத்திரம். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா இருந்தவங்களுக்கு போனவங்களுக்கு தெரியும். ஒரு இறக்க இருக்குது. அது ஸ்தோத்திரம். அது என்ன? யூக்காலிப்டஸ் தைலம். அந்த கீழே அந்த பள்ளத்துக்களை இறங்கி போனாலேயே என்னதான் அடிக்கும். அங்கே பூரா அதுதான் என்ன செய்கிறாங்க? தயார் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல தைலங்கள் ஸ்தோத்திரம் உண்டாக்குறதை பாரு. அப்போ ஒன்று தைலக்காரன், 2வது என்னது? பரிமள தைலம், 3வது இது 4 கணக்கு வச்சுக்கோங்க, 2 சொல்லுங்க. 3வது செத்து போன இந்த பரிமள தைலத்தில் விழுந்த ஈ. அல்லேலூயா, அப்படித்தானே? ஈ. 4வது அது கெட்டு நாரிப்போம். 4வது அதுக்குள்ள அந்த பரிமள தைலம் தான் அது என்ன செய்கிறது? நாறுகிறது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விலையேறப்பெற்ற தைலமாக இருந்தாலும், விலையேறப்பட்டு நம்ம எவ்வளவு ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும், செத்த ஈ நம்முடைய வாழ்க்கையில விழுமானால் அது என்ன ஆயிரும்? நாரி போயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிற 5 காரியம் இது இருக்குமானால் நம்மளை நார பண்ணும். இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். என்னடா ஆறுதலான வார்த்தைன்னு நினைச்சோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ நான் ஒரு சில தைலத்தை நான் வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். ஒரு 7 காரியத்தை முதல்ல நான் சொல்றேன். 5 காரியத்திலிருந்து தான் செய்தி. முதல்ல இந்த தைலத்தை குறித்து பார்க்கும்போது அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த தைலக்காரனை குறித்து வாசிக்கும் போது அவன் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை என்ன செய்கிறது? ஒரு பெரிய செண்டு தொழிற்சாலை வச்சிருக்கான்னு வைங்க, பெரிய ஓனர் செண்டு கம்பெனி என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்காரு. அப்படிலாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ இந்த தைலத்தை 7 விதமான தைலத்தை கூறி பரிமள தைலத்தை சொல்லுகிறார். முதலாவது சங்கீதம் 133:2 வாசித்தோம்னா நல்ல தைலத்திற்கு அது என்ன செய்கிறது? ஒப்பாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. 2வது லேவியராகமம் 8வது அதிகாரம், அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, அதனால வேகமாய் சொல்லுகிறேன். 8:12 வாசித்தோமானால் அது அபிஷேக தைலம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன தைலம்? அபிஷேக தைலம். 3வது ஏசாயா 39:2 வாசித்தோமானால் அது ராஜாக்கள் பூசிக்கொள்கிற பரிமள தைலம். அல்லேலூயா, சோத்திரம். சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் சரி,
சோதர் லேவியரமோ 8:12 ராஜாக்கள் பூசிக்கொள்ளும் பரிமள தைலம் ஏசாயா 39:2. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாலும் சரி, எவ்வளோ நெருக்கப்பட்டாலும் செண்டு அடிக்கதான் என்ன செய்ய மாட்டாங்க, வாங்கதை மறக்க மாட்டாங்க. துட்டு இருந்து வாங்க பற்றி ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்டா எத்தனையோ நேரம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து செண்டு கொடுப்பாங்க, யார்ட்டையாட்டு தூக்கி தான் கொடுத்துருதுன்னா ஒரு நாள் செண்டு போசினதே. இன்னும் சொல்ல போனால் என்னை குறித்து சொல்லலை, ஸ்தோத்திரம், கல்யாணத்துக்கு முன்னால் இருந்து பவுட்ரு பூசுறதே விட்டுட்டேன். அல்லேலூயா. இங்கே வயலட்டக்கா பார்த்தோட எனக்கு சிரிப்பு வருது. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை எங்கே என்னை பிறப்பிட வச்சு நான் பிறப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு பாஸ்டர் வந்திருந்தார், வயலட்டக்கா கேளுங்க. அவர் கட்டே இருப்பார், எங்கே இருக்காருன்னே தெரியாது. அவர் கண்ணாடியை எட்டி எட்டி பார்த்து பவுட்ரு போட்டார், பார்க்கணும், மணிக்கணக்காக பவுட்ரு பூசினார். அல்லேலூயா. 35 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இந்த முகத்தில் எந்த பவுட்ரு பூசினதே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கல்யாணத்துக்கும் பூசினது கிடையாது, எப்பவும் பூசினது. ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், அது மேலே எனக்கு என்ன இல்லை. ஏன்னா என்னைய மாதிரி பவுடர் அடிக்கிற ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் முகத்துக்கு போடுவீங்க, நான் பூரா சட்டையை தூக்கிக்கிட்டு முதுகில் இருந்து பின்னால் இருந்து ஸ்தோத்திரம் முன்ன வரைக்கும் பூரா பவுடராக தான் தட்டுவேன். பவுடர் தட்டுறதுக்கு அரை டின்னை காலி ஆக்கிடுவேன். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் நமக்கு வேண்டாத வெறு காரியம் என்று கர்த்தர் எனக்கு உணர்த்தினார், எல்லாத்தையும் தூக்கினேன். அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, பூசுறது உங்களுக்கு தப்புன்னு சொல்லலை, ஆனால் இப்படி அப்போ பரிமள தைலம் யார் பூசுவா? ராஜாக்கள் என்ன செய்வாங்க? பூசிக்கொள்வார். சரி, அடுத்து எரேமியா 8:22 வாசித்தேன்னா, கீலேயாத்தில் உள்ள பிசின் தைலம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12 நீங்க வீட்டில் போய் வாசிக்கொள்கிறதுக்கு தான் இந்த வசனத்தை சொல்லுகிறேன். வெள்ளை போல தைலம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து மார்க்கு சுவிசேஷம் 14:3 வாசித்தோமானால் வெள்ளைக்கல் பரணி என்று எழுதப்பட்டு இருக்கிறது. யோவான் 12:3 வாசித்தோமானால் களங்கமில்லாத தைலம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதிட்டீங்களா? வேகமாக சொல்லணும். ஸ்தோத்திரம். களங்கமில்லாத தைலம் யோவான் 12:3, வெள்ளைக்கல் பரணி மார்க்கு 14:3. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம் தைல குப்பிக்குள்ளே, பரிமள தைலத்துக்குள்ளே இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன ஆகி போச்சு? ஈ உள்ள விழுந்துட்டு. ஈ உள்ள விழுதுக்கு காரணம் என்ன? அந்த தைலக்காரன் சரியா என்ன செய்யல, மூடலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீட்டில் பாத்திரம் வச்சிருக்கோம், பால் வச்சிருக்கோம், சரியா மூடலைன்னா உள்ளே கொசு கிசு வேற ஏதாட்டும் உள்ளே என்ன செஞ்சிடும், விழுந்துடும். ஆனால் நம்மளை சரியா பார்த்துக்கணும். அல்லேலூயா. நம்மளை ஒழுங்கு கரகமாய் நாம் பார்க்கலன்னா ஸ்தோத்திரம், ஈ எங்க இருந்து எப்போ விழுதுன்னு சொல்லவே முடியாது, யார் மூலமா விழுதுன்னு சொல்ல முடியாது. இந்த பரிமள தைலக்கார ஸ்தோத்திரம் சரியா மூடி இருந்தான். ஆனால் ஏன்னா அது விலையேறப்பட்ட பரிமள தைலம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வீட்டில் செண்டு வச்சிருக்கிறோம், அதை போட்டுட்டு சரியா மூடலைன்னா அதில் இருக்கிற வாசனை எல்லாம் என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மாதிரி. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என் ஸ்தோத்திரம் இந்த பரிமள தைலத்தை கெடுக்கிற ஒரு 5 ஈ. அல்லேலூயா. அது என்ன ஈ அப்படின்னா, முதலாவது காரியம் வாசிப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 17வது வசனம். 12, 16, 17. அதான் ஒருவனும் பாருங்க, ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒரு நேர போஜனத்துக்காக சேஸ்ர புத்திர பாகத்தை விட்டு போற்ற ஏசாவை போலவும் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு. அப்போ இதுல முதலாவது காரியம், ஒரு ஈ, செத்த ஈ விழுது. என்னன்னா அங்கே ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போலவும் சீர்கெட்டவனாக இராதபடிக்கு என்ன செய்ய. அப்போ முதலாவது காரியம்
நல்லா கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை போச்சனம் பெருந்தீனி நமக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சாப்பிடணும், வயிற்றுக்கு நிரம்ப. சொல்லுவாங்க வயிற்றுக்கு வஞ்சகமே வைக்கக்கூடாதும்பாங்க. கர்த்தர் கிறிஸ்துவ நீங்கள் நம்ம சாப்பிடும்போது பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் நமக்கு ஒரு சிசிப்பு வச்சிருக்காரு. நம்ம சாப்பிட்ட உடனேயே ஏப்பம் வருது. அந்த ஏப்பம் வருது எதுக்கு தெரியுமா? இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லுது. புரியுதா புரியலையா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். நம்ம ஏப்பம் 10 ஏப்பம் வந்தாலும் சரிதான், விடப்படுறது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஏசாவை குறித்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு வேளைக்குள்ள போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ புத்திர பாகத்தை வருகிற ஆசீர்வாதத்தை அவன் விற்று போட்டான். யாருக்கிட்ட? தன் சகோதர இடத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை போல போஜனத்திற்காக ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? சோறு பொங்க நேரம் ஆயிட்டு, குழம்பு வைக்க நேரம் ஆச்சு. காலையில் இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிட்டோமா, என்னாச்சு? சோத்துக்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, வித்திரப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் உபவாசத்தோடு நீ கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, அப்படியே சும்மா ஸ்தோத்திரம், அவரது கம்பீர சத்தம் நமக்களை துணிக்கும். அல்லேலூயா. இதுவரை கர்த்தர் காலையில் சாப்பிட்டு ஸ்தோத்திரம் ஆராய் நடத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதை சொல்லுகிறேன்னா ஸ்தோத்திரம், இது தைலக்காரனுடைய ஸ்தோத்திரம். யாருடைய பலவீனம்? யாருடைய பலவீனம்? தைலக்காரன் சரியா என்ன செய்யல, மூடல. ஸ்தோத்திரம், மூடாம வச்சுட்டான். அதுக்குள்ள போய் என்ன செஞ்சுட்டு விழுந்துட்டு. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பெருந்தேனி இருக்கவே. இன்னொன்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம். பிள்ளைகள் சாப்பிடும், பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்கணும், தவறு அல்ல. பெருந்தேனி என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா 50 இட்லி சாப்பிட்ருவாங்க. எத்தனை இட்லி? 50 இட்லி. ஸ்தோத்திரம். அப்படிலாம் ஸ்தோத்திரம் வைக்க 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 என்ன சொல், வா 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 வா. சோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய திண்டு போட்டு ராத்திரி செபிக்கல, மேலுக்கு என்ன ஸ்தோத்திரம், மேலும் கீழே வந்துக்கிட்டே, அதுக்கு ஒரு சிஞ்சர், அதுக்கு ஒன்று ஸ்தோத்திரம், ஏதாவது சுக்காப்பி அப்படியும் குடிச்சு என்ன செய்ய மாட்டேங்கு, இறங்க மாட்டேங்க, செவிக்க மாட்டேங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், உழைக்கும். ஸ்தோத்திரம். வயிற்றுக்கு வஞ்சகம் வைக்க கூடாது, ஆனால் பெருத்தீனி என்ன செய்யக்கூடாது. இது ஒரு செத்த ஈ. நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட்னியா கிடந்து செத்ததை விட நிறைய தின்று செத்தவங்க தான் ஏராளம் பேர். உண்மையா இல்லையா? ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும் ஒரு ஆள் நிறைய இடத்துக்கு வட்டிக்கு கொடுத்தாரு, நிறைய ஸ்தோத்திரம். எழுதிய வாங்க மாட்டார், ஸ்தோத்திரம். வட்டி எல்லாம் குடுன்னு கொடுத்தாரு. நான் திறமையில வாங்கிடலாம், ஏன்னா கல் மாதிரி இருப்பார். எல்லாம் கொடுத்தோம், ஸ்தோத்திரம். எழுதி வாங்கல எல்லாம். திடீர்னு பார்த்தா குற்றாலத்துக்கு போனார். நல்ல கரியும் ஸ்தோத்திரம், ஒரு கோட்டர் அடிச்சாப்புல. ஸ்தோத்திரம். அடிச்சு வரும்போதே இழுத்து வச்சுக்கிட்டு. அல்லேலூயா. ஆள் காளி. ஸ்தோத்திரம். வாங்கினவன் துட்டு கொடுப்பானா? எல்லாவனும் சத்தம் கண்டா பூரா பல லட்சம் போச்சு. எதுனால போச்சு? ஸ்தோத்திரம், போச்சனத்தினால போச்சு. என் அருமையான விசுவாசிகளாக இருக்கிற நம்ம இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில உபாசித்து ஜெபிக்க முடியல. அல்லேலூயா. ஒரு நேரம் நம்ம உபாசித்து நம்ம ஜெபிக்கிறோம்னா சாக போறது இல்லை. என்னால உபாசமே இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உள்ள மிஷினை அரைச்சிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா, ஏதாட்டும் ஒரு நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும். உண்மையா இல்லையா? ஒரு மிஷின் வீட்டில் வாங்கி வச்சு கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருந்தால் என்னத்துக்காகும், சூடாயிரும். மாதிரி எங்கேயாவது பிடிக்கிட்டு போயிடும். மிக்சி ஆனாலும் கிரைண்டர் ஆனாலும் ஒரு அளவுக்கு மீறி என்ன செய்யக்கூடாது, அரைச்சிங்கன்னா ஸ்தோத்திரம் மாதிரி தூக்கிட்டு அலையணும். அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முதலாவது காரியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருந்தீனியை நாம் என்ன செய்யணும், வெறுக்கிறவர்களாக. இது யாரு? ஏசா. ஏசா குறித்து நமக்கு தெரியும். இது ஆபிரகாமுடைய பேரன், ஈசாக்குடைய மகன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3:19 வாசிங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனாலும் சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 3:19. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன், அவர்களுடைய தேவன். கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் யாரு? அவர்களுக்கு தேவன் யாரு? வயிறு. இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர்லாம் அதுக்கு பின்னால்தான், வயிற்றை நிறைச்சி தான் மற்றது. இன்னைக்கு அநேகருக்கு தேவன் யாரா தான் இருக்காரு? வயிறு தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தேவன் அவரா தான் இருக்கணும், வயிறா இருக்க கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர்களுடைய தேவன் அவர்களுடைய முடிவு யாருடைய முடிவு? வயிறு, 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 வயிறு. அவர்களுடைய தேவன் வயிறு. அவருடைய மகிமை, அவர்களுடைய லட்சையை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே. நாளைக்கு கறி வாங்கணும், நாளைக்கு மீன் வாங்கணும், தப்பு இல்லை என்றது தப்பு இல்லை. ஆனா வெறும் சோத்து சட்டியா இருக்கக்கூடாது, சோத்து பானை மேலேயே என்னவா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருத்தீனி நமக்குள்ள இருக்கவே. இன்னைக்கு நிறைய ஸ்தோத்திரம் குடும்பங்களில் பாருங்க, ஸ்தோத்திரம் சாப்பாடு 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 வாங்கி ஸ்தோத்திரம், அதுக்கு வாங்கி குமிச்சு சில டேட்டு முடிஞ்சு போச்சுன்னா அந்த அன்னைக்கு அள்ளி குப்பையில் போட்டுறாங்க. அதை செய்யணும், இதை செய்யணும். சாப்பிடுறது தப்பு இல்லை, பெருத்தீனி நமக்குள்ள வரவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் பாருங்க மாட்டுறது எல்லாம் ஸ்தோத்திரம் கடன் வாங்கி என்ன செய்யுது? சேலை கடன், ஸ்தோத்திரம். சேலை வாங்குற கடையில், ஜவுளி கடையில் கடன், ஸ்தோத்திரம். அடுத்து குழுல கடன், அடுத்து பலசருக்கு கடன், ஸ்தோத்திரம். எல்லாமே கடன்ல தான் வண்டி ஓடுது, ஸ்தோத்திரம். அப்ப தேவ பிள்ளைகள் அப்படி நம்ம செய்யவே. அப்ப முதலாவது காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் செல்போன் வேணுமா உடனே கடன். அல்லேலூயா. எதுனாலும் போன் பண்ணா வீட்டுக்கு வந்துடும், ஸ்தோத்திரம். தரலைன்னா தூக்கிட்டு போயிடும். பைக்கு இப்போ பாருங்க கடன், ஸ்தோத்திரம். ₹1 கொடுத்தா என்ன செய்யறாங்களா? பைக் தரேன். ஏன்டா ஒரு ஆள் சொன்னார், பாஸ்டர் நீங்க வேணா பைக்கை எடுத்துட்டு போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க, ஸ்தோத்திரம். இப்போ ரூபாயே கட்ட வேண்டாம். நான் சொன்னேன் கட்டலைன்னா ஸ்தோத்திரம். எப்போ பைக்கு அவன் ஒரு சாவி வச்சிருப்பான், வண்டியை விட்டுருக்கும் போது அவன் தூக்கிட்டே என்ன செஞ்சிருவான், அவன் போயிருவான். அல்லேலூயா. அப்போ பெருந்தீனி, அதுக்கு இன்னும் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 23:19 வாசிங்க. 23:19 இருந்து வாசிங்க 21 வரைக்கும். என் மகனே நீ என்ன செய்யணும்? செவி கொடுத்து ஞானம் அடைந்து இருதயத்தை நல்ல வழியில, நல்வழியிலே நடத்து. என்னத எதை எதை? மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும். மாம்ச பெருந்தீனியோட சேர்ந்தா நம்மளும் பெருந்தீனியா தான் மாறணும். அல்லேலூயா. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. அடுத்து குடியனும், நல்ல கவனிங்க, குடியனும் போஜனம் பிரியனும் என்ன செய்யும்? என்ன ஆகும்? தருத்தரம் தான் வரும். பொங்கிறது சாப்பா உண்ணாம தின்னாம அண்ணாமலைக்கு கொடுத்துடக்கூடாது. சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, பிள்ளையை கட்டி கொடுக்கணும், அதுவும் கொடுத்தா இருக்கும். அதை கட்டி கொடுக்கணும்னு வாயை கட்டி வயிற்ற கட்டி எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. மாதிரி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துறோம் 50,000 1,00,000 பிள்ளை என்ன செய்ய வேண்டியிருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. குடியனும் போஜனம் பிரியனும் எப்ப என்ன ஆவாங்க? தரித்திரர் ஆவார்கள். தூக்கம் என்ன செய்யும்? கந்தையை உடுத்து வைக்கும். தகப்பனுக்கு நீ என்ன செய்? செவி கொடு. ஓ தாய் வயது சென்றவள் ஆகும்போது, இந்த கிளவி சொல்லுதா, இவ சொல்லுதெல்லாம்
இப்போ ஸ்தோத்திர வாலிப பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா சொல்றதெல்லாம் இப்போ பெருசா சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன தெரியாது? லேலோயா ஸ்தோத்திரம். வயது சென்றவள் ஆகும்போது அவளை என்ன செய்யாதே, அசட்டே பண்ணாதே. போதும். அப்போ இப்போ மெயின் அதில் என்னன்னா பெருத்தீனி என்ன செய்யக்கூடாது, இருக்கவே. அது எது? அது என்னது? அது எது? ஸ்தோத்திர செத்தையி ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்யணும்? மத்திய 6:33 வாசித்தோமானால், முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன செய்யணும்? சரி, இரண்டாவது செத்தையி என்ன அப்படின்னு பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் பாருங்க. தாவீதுடைய கடைசி வார்த்தை என்னன்னா, உண்மையாய் உயர்த்தப்பட்டு மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனாலே அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களினாலே இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்கிறது என்னவென்றால், சரி போதும். இது யாரை சொல்லப்பட்டு இருக்கிறது? தாவீதுடைய கடைசி. இப்போ தாவீதை குறித்து வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், அவன் பாட்டு கேட்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, அப்படிதானே? ஸ்தோத்திரம். என்ன போட்டுருக்கு? எப்படி பாடினாரா? சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில இச்சையில விழுந்து போனான். லேலோயா மாடியில உலாவிக் கொண்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம், அவனுடைய வாழ்க்கை விழுந்து போனான் இச்சையில. ஏன் இந்த கடைசி நாட்களில் இது? அப்ப செத்த ஈ எது தெரியுமா? என்னது? இச்சைகள். இச்சைக்கு, மாம்ச இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். வசனம் சொல்ல போறேன். ஸ்தோத்திரம். அப்போ இச்சையின் ஆவிகள் இன்றைக்கு பெரியவங்கள் இருந்து ஸ்தோத்திரம் சின்னவங்க வரைக்கும் இன்றைக்கு இச்சையின் ஆவி என்ன செய்கிறது? உலாவுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பாருங்க ஸ்தோத்திரம், நிறைய இடத்துல பாதிப்பு ஸ்தோத்திரம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம சொல்லி தெரிய வேண்டாம், எல்லாம் அறிந்து இருக்கிறோம். அப்ப இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. 10 கட்டளைகளிலே ஸ்தோத்திரம் 10வது கட்டளை என்னது தெரியுமா? என்னது? என்ன செய்யக்கூடாது? இச்சையாதிருப்பாய். அல்லேலூயா. பொருளை மட்டுமல்ல, எந்த காரியம் ஆனாலும் பெண்ணானாலும் சரிதான் இன்னைக்கு என்ன செய்கிறது? இச்சிக்கிறவர்களாய் இருக்கிறதை பார்க்க. யூடியூப்ல ஒன்று பார்த்தேன். ஒரு பிள்ளை சொல்றா, பெத்த தகப்பனை குறித்து ஸ்தோத்திரம் தாய் அவள் சொல்லுகிற காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய தகப்பனாரை இச்சையின் ஆவி பிடித்து ஸ்தோத்திரம் என்னை கெடுத்தார் என்று சொல்லுகிறார். தகப்பன் ஏதை சொல்லுகிறேன்னா, இன்றைக்கு அந்த அளவுக்கு இச்சையின் ஆவி என்ன செய்கிறது? நல்லா ஒழுங்கா ட்ரெஸ் போடுறது இல்லை ஸ்தோத்திரம், பனியனையும் ஸ்தோத்திரம். இப்போ ஒன்று வந்திருக்கு, லேசாக காற்றடிச்சாலும் மேலே பார்த்து தூக்கணும். என்னது? டாப்ஸு லக்கின் எல்லாம் என்னத்தையோ போட்டு போங்க. ஏதை சொல்லுகிறேன்னா, மற்றவங்க இச்சிக்கத்தக்கதான ட்ரெஸ்ஸே ஸ்தோத்திரம். இப்போ எல்லாம் அது ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு ஸ்தோத்திரம். முன்ன மேலே சால் போடுறதே வயசான கிளவியில இருந்து எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆவி, இச்சையின் ஆவி என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இச்சையின் ஆவிகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? தாயும் அப்படித்தான் இருக்கா, பிள்ளையும் அப்படித்தான் இருக்கு. நல்ல வஸ்திரம் கொடுத்துங்க ஸ்தோத்திரம். யார் வீட்டுக்கு வர்றவங்க வைக்கவங்க ஸ்தோத்திரம் இச்சிக்கத்தக்கதான ட்ரெஸ் போடவே. ஏன்னா இது என்னது? செத்த ஈ. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். நைட்டி போடுங்க வேண்டாங்களே. ஒரு ஆள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு துண்டு எடுத்து மேலே போடுங்க. சகோதர சகோதரி மாதிரி சொல்றேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உள்ள ஒன்றும் கெட்டுறதும் கிடையாது, போடுறது பாவ ஸ்தோத்திரம்.
நைட்டி போடுறது முட்டுக்கு, அதை அடுப்புல தூக்கி போடுங்க. ஏன்னா இன்னைக்கு சபை இதை சொல்லுகிறது இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோட்ல நடந்து போன போது 4 பேர் பல்ல கட்டிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு ஒரு தங்கச்சி முன்னால் போயிட்டு இருக்கா, வண்டியில் இழுக்கா பார்க்கணும், இழுத்துக்கிட்டே இருக்கா. ஏன்னா அப்படியே தூக்குது மேலே பார்த்து, உள்ள போட்டுக்க சட்டி கூட தெரியுற மாதிரி. ஏன் வேதனையோடு சொல்லுகிறேன் தெரியுமா? இச்சிக்கத்தக்கதான ட்ரெஸ் உடுத்தவே நம்ம ஆண்டோடி போய் ரோட்ல போகும்போது சொல்லணும், பாருங்க என்ன ஒழுக்கமா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. முன்னால சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? தோத்துறேன், எவ்வளவு ஒழுக்கமா சேலை கட்டியிருக்கா, ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ணியிருக்கா. இப்ப யாரையுமே சொல்லவே முடியல. சொன்னா போதும், தோத்துறேன், இவங்கெல்லாம் அந்த காலத்து ஆளு, இவங்கெல்லாம் அந்த காலத்து ஆளு. அன்னைக்கு சொத்த தானே திங்க, இன்னைக்கு எடுத்த திங்க. அப்போ இச்சையின் ஆவிக்கு நாம் இடம் கொடுக்கவே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். சில பையங்களை பார்த்தோம், பேண்ட் சோத்திரம் பெல்ட் எல்லாம் போட்டிருக்கான், சோத்திரம் போய்கிட்டு இருக்கும்போது எப்போ வந்து விழுவுனே தெரியாது. இங்க பின்னால கீழே வரைக்கும் என்ன செய்யுது? ஏதை சொல்லுகிறேன்னா, நம்முடைய பரிமள தைலத்தை இது நாரி கெட்டு போகப்படும், வாசனை பெயரும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகளை மாதிரி தான் இருக்கணும், வேசி பிள்ளை மாதிரி இருக்கக்கூடாது. வேசி ரோட்டில் அலையிற பாருங்க, அவங்கள பாருங்க, அவங்களுக்கு அந்த இதை என்ன செய்யாது, உணரே இருக்காது. அல்லேலூயா. ஆவியின் கனிகளிலே 9வது என்னதுதான்? இச்சையடக்கம். ஆதியாகமம் ரூபனை குறித்து வாசிப்போம். ஆதியாகம புத்தகம் 49:4 வாசிங்க. யாரு? ரூபன். ரூபனுடைய நிலைமை எப்படி? தண்ணீரை போல தளம்பினவன். தண்ணீரை போல தளம்ப கூடாது, சரியா ஒழுங்கா இருக்கணும். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ என்ன செய்ய மாட்டாய்? மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மச்சத்தின் மேலே நீ ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேலே ஏறினானே. யாரை குறித்து? ரூபனை குறித்து. அல்லேலூயா. தண்ணீரை போல தளம்ப கூடாது, அரைக்கூடம் தளம்பு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 2வது இச்சையின் ஆவிகளுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு வேகமாய் போக நேரம் இல்லை. ரோமர் 8:5 வாசிங்க. இல்லையா? ரோமர் 8:5. அன்றியும் நல்ல கவனிக்க, எப்படி நடக்கிறவங்க? மாம்சத்தின்படி. நம்ம யாரு? ஆவிக்குரியவர்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையே என்ன செய்றாங்க? மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவன் மாம்சத்துக்குரியவே என்ன செய்கிறான்? சிந்திக்கிறான். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை என்ன செய்யணும்? நம்ம யாரு? ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் மாதிரியே அந்த காரியத்தையே என்ன செய்யணும்? சிந்திக்கணும். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம இச்சையின் ஆவிக்கு இடம் கொடுக்கவே ஸ்தோத்திரம். அப்போ 2வது காரியம் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற ஸ்தோத்திரம் செத்தையி எதுதான்? என்னது? இச்சை. நேரம் இல்லை. 3வது காரியம் என்னன்னு சொன்னா ஸ்தோத்திரம் விபச்சாரம் என்கிற பாவம். அல்லேலூயா. ஒரு ஸ்திரியை இச்சையோடு ஒருத்தர் பார்ப்பானால் அவளோடு கூட அவன் என்ன செய்தான்? விபச்சாரம் செய்தலாயிற்றுன்னு போடு. அப்போ ஸ்தோத்திரம், ஆண்டவர் உண்டாக்கி ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குறது தவறல்ல. ஸ்தோத்திரம், குடும்ப உறவு தவறல்ல. ஆனால் விபச்சாரத்துக்கு நாம் இடம் கொடுக்கவே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கணவனுக்கு விரோதமாய் துரோகமாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மனைவிக்கு துரோகம் பண்ணி விபச்சாரம் செய்கிறவன் ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஏராளமாய் பெருகி விட்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அழகு மாதிரி ஒரு மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி இல்லையோ,
நம்மகிட்ட கிடையாதா? அல்லேலூயா. அழகான மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வைப்பாட்டி என்ன செஞ்சிருது இன்னைக்கு வச்சு கொள்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விபச்சார ஆவிக்கு நாம் இடம் கொடுக்கவே. எனக்கு தெரியும், நல்ல கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க, ஸ்தோத்திரம், ஆபீஸில் வேலை பார்க்க ஸ்தோத்திரம், பாதி சம்பளம் அங்கே போகுது, பாதி இங்கே வருது. எத்தனை சகோதரிகள் ஸ்தோத்திரம் திருநெல்வேலியில பேக்க போட்டுக்கிட்டு வேலைக்கு போறேன் நினைச்சிருக்கீங்க. எத்தனை சகோதரி மாதிரி லாட்ஜுக்கு சுத்துற தெரியும், நான் அறிந்து இருக்கிறேன். சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க சரியான வருமானம் இல்லை, என் சரியா வேலைக்கு போக மாட்டேக்காரு, ஸ்தோத்திரம் என்னுடைய வாழ்க்கையே ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட காரியத்துக்கு நான் அடிமைப்படும். ஏதை சொல்கிறேன்னு சொன்னா, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விபச்சார பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்கவே. அதுக்கு உதாரணம் சிம்சோன். அல்லேலூயா. தேவ ஸ்தோத்திரம், அவனுடைய தலையில என்ன இருந்தது? அபிஷேகம் இருந்தது. ஆனால் அவன் தகாத இடத்துக்கு போனதுனால அவனுடைய நிலைமை என்னாச்சு? ஸ்தோத்திரம். சிம்சோன் என்றாலேயே என்ன அர்த்தம் தெரியுமா? சூரியனை போன்றவனா. சூரியனை போன்றவன் இப்ப என்ன ஆயிட்டான்? இருளா மாறிட்டான். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதத்தில் வாசிக்கும் போது அந்த சிம்சோனை குறித்து அவன் காசாவுக்கு, நியாயாதிபதிகள் 16:1 வாசிங்க. செல்ல நோண்டாதங்க, ஸ்தோத்திரம். நான் சொல்ல வேண்டியிருக்கோம், செல்ல ஸ்தோத்திரம், வசனத்தை கவனிக்கணும் ஸ்தோத்திரம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நல்லா தான் இருக்கேன், ஏன்ட்ட ஒன்றுமே இல்லைங்க, எப்போ விழுந்து போகிறோம்னு தெரியாது. வாசிங்க நியாயாதிபதிகள் 16:1. பின்பு சிம்சோன் எங்க போனானா? அவனுக்கு மனைவி எல்லாம் இருக்காங்க. ஆனா அவன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்துல தேவ பலன் எப்படி போகுது பாருங்க. அதுல 4 வாசிங்க. இப்போ காசாவுக்கு போய் அங்கே போனா மாதிரி இன்னொரு 16:4. அதற்கு பின்பு ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலான் என்னும் பேருள்ள ஒரு சிறு இடத்துல, இப்ப எல்லா ஸ்தோத்திர குடும்பத்தை விட்டுட்டு இவன் இஷ்டத்துக்கு போனதுனால சூரியனை போன்றவன் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா தேவ பலன் எல்லாத்தையும் அவன் இழந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை இடத்துல போகும்போது ஸ்தோத்திரம் சகோதரிமார்கள் கண்ணீர் ஒடிக்கிறாங்க, என் மாப்பிள்ளை இப்படி இருக்கு ஸ்தோத்திரம், வெளியே சொல்லிடுறாங்க பாஸ்டர் ஸ்தோத்திரம், இப்படிலாம் இருக்கிறாரு, இப்படிலாம் நடக்கிறாரு, இப்படிலாம் இவன் நடக்கா அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு எத்தனை இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. துரோகம் செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கட்டின கணவனுக்கு மனைவிக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாத நேரம் செல்ல எடுத்து பேசுது, ஸ்தோத்திரம், மாதிரி அழிச்சுக்கிடுது, மாதிரி பேசிக்கிடுது, ஸ்தோத்திரம். நம்ம செல்லு எப்பவும் ஓப்பனாக இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லாக் போடுற சோழியே என்ன செய்யக்கூடாது? அவங்க பார்த்துடக்கூடாது. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான். அல்லேலூயா. எல்லாம் எப்படி இருக்கணும்? வெளியரங்கமா இருக்கணும். இப்ப என்னாச்சு? சிம்சோனுடைய அந்த விபச்சார பாவத்தினால அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலன் எல்லாம் என்ன செய்யும்? ஒரு பச்சையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை என்ன செய்தான்? பெரிய பலசாலி. ஆனா அந்த வேசி இடத்துல போகும்போது பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால எல்லாத்தையும் உளறிட்டான். பலன் எதுல இருக்குன்னு கேட்ட போது முதல்ல பல காரியத்தை சொல்லி பார்த்தான். ஸ்தோத்திரம், நீ சொல்லலைன்னா நடக்குது வேற என்ன? ஸ்தோத்திரம், ஓப்பனை சொல்லிட்டான். அல்லேலூயா. அப்ப எது அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு வாசிங்க, ஏன் விபச்சார பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னா, நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிற 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15-16 வாசிங்க. யார் சரீரம்? நம்ம ஒவ்வொருடைய சரீரமும் எது? நம்ம யாரு? கிறிஸ்துவின் அவயங்கள். கர்த்தருடைய பந்தியை நாக்கு நீட்டி சும்மா வாங்கிட்டு போறது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் யாரா இருக்கிறோம்? அவயங்களா இருக்கிறோம் என்று
அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாய் அப்படி செய்யலாகாது. ஏன்னா நாம் தேவன் தங்கும் ஆலயம். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவின் அவயங்களாய் இருக்கிறோம். இந்த அவயத்தை எதை ஆக்க கூடாது? வேசியின் அவயங்களா மாறும். வீட்டில் சண்டை வந்தா கூட அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம வாயில சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். அப்ப நம்மை கெடுக்கிறது எது? விபச்சாரம் என்கிற ஸ்தோத்திரம் செத்த ஈ. நாலாவது, நேரம் இல்லாதனால வேகமாய் போகிறேன். நாலாவது ஒரு செத்த ஈ எதில் விழும் அப்படின்னு சொன்னா, தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனம். இன்னும் ஒரு ஈயை சொல்லி நான் முடிச்சிடறேன். தானியேல் 4:31-32 நேபுகாத்நேச்சரை குறித்து இருக்கும். யார் சொன்னா? நேபுகாத்நேச்சர் சொல்றாரு. அதுக்கு முந்தின வசனத்துல இருந்து வாசிங்க. உலாவிக் கொண்டு இருக்கும் போது அவன் மேலே ஏறி பார்க்குறான். ஸ்தோத்திரம். அந்த அரண்மனையை பார்க்கும்போது அவனுக்கு நம்மளா அப்படி கட்டணும், நம்ம கையை அப்படி செஞ்சுது அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள என்ன வந்தது? அதான் உலாவிக் கொண்டு இருக்கும்போது ஏன் வல்லமையினாலே ஏன் பலத்தினாலே கட்டின மகா நான் ராஜ்யத்தை வாசிங்க. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். ஏன் வல்லமை இதை ஆண்டவர் கட்டி தந்தாருன்னு சொல்லல. அவன் சொன்னான் ஏன் வல்லமையினால, ஏன் பராக்கிரமத்தினால, ஏன் மகிமை பிரசாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின, நான் தான் அதை செய்தேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்ப இது எதை காட்டுது தெரியுமா? பெருமை. என்ன செய்யக்கூடாது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை கெடுக்கிறது எது தெரியுமா? பெருமை. அந்த பெருமை வறுமையை என்ன செய்யும்? கொண்டு வரும். அப்போ ஸ்தோத்திரம். எங்க வீட்டில் எவ்வளவு போட்டாங்க தெரியுமா? உங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லை, என் வீட்டில் தான் இல்லை. பெருமை பேசாதவங்க தூக்கி எரிஞ்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவருக்கு. அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செத்த ஈ எது தெரியுமா? பெருமை. பெருமைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. 32வது வசனம் 31 இருந்து வாசிங்களேன். இந்த வார்த்தை ராஜாவின் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப அது வாயில இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நேபுகாத்நேச்சரே உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு உடனே தூக்கி எரிஞ்சிட்டாரு. பெருமை. நான் கட்டின மகாபாபிலோன், நான் கட்டின அரண்மனை என்று சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாரு? தூக்கி பெருமைப்படாதுங்க. எங்க வீடு, என் குடும்பம், எங்க அம்மா அப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நமக்கு எந்த பெருமையும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இப்ப இங்க வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? வாசிக்க. நீ மனசுல இருந்து ஸ்தோத்திரம் தள்ளப்படுவாய். பாருங்க. எதனால? 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 பெருமைனால. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருமை என்கிற செத்த ஈ பரிமள தைலக்காரருடைய அந்த தைலத்தை என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில எது நீங்க செஞ்சாலும் சரிதான், நமக்குள்ள பெருமை வரவே. அம்மா அப்பாவுக்கு செஞ்சாலும் சரி, மாமா மாமியாருக்கு செஞ்சாலும் ஸ்தோத்திரம், சொந்த பந்தத்துக்கு செஞ்சாலும், சபைக்கு செஞ்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம பெருமைப்படவே. கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் செய்கிறோம். அல்லேலூயா. அப்ப பெருமை என்கிறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏரோதை குறித்து வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 12:21 வாசிங்க. சீக்கிரம் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். அப்போஸ்தலர் 12:21
ஏரோது ராஜாவை குறித்து குறித்த நாளிலே ஏரோது ராஜா என்ன செய்தான்? ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசன மேல உட்கார்ந்து அங்கே இருந்த ஜனங்களுக்கு அவன் என்ன செய்தான்? பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது பாருங்க, ஜனங்கள் சொல்றாங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று என்ன செய்தாங்க? ஆர்ப்பரிச்ச உடனே ஏரோதுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், பெருமை வந்திருக்கும். அடுத்து, இந்த ஏரோது ராஜா தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியால் கர்த்தருடைய தூதன் எதுக்கு அடிச்சா? அவனுக்கு பெருமை வந்துட்டு அங்க இருக்க ஜனங்களான்னு சொல்றாங்க, இது மனுஷ சத்தம் இல்ல. ஏங்க, நம்மளை புகழ்ந்துட்டாங்கனாலே பின்னாலே இகழ்ச்சி வருதுன்னா யாரு நம்மளை புகழ வேண்டிய அவசியமே? நம்ம பிரசங்கமானாலும் சரி, பாட்டானாலும் சரி, எது நம்மளை குறித்து பிரசங்கம் பண்ண, நம்மளை குறித்து புகழ வேண்டிய அவசியமே? இப்ப என்னாச்சு? கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து என்ன செஞ்சான்? அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து யாரு? யாரு? ஏரோது. அல்லேலூயா. எதனால? பெருமையினால. லூசிபரை குறித்து ஏசாயாவில் நம்ம 14:12 16 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா சோத்திரம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, இருக்கட்டும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 5வது காரியம், இப்போ 4 காரியத்தை சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது, செத்தை எது என்ன செய்யும்? பெருந்தீனி. 2வது இச்சை. 3வது விபச்சாரம். 4வது பெருமை. 5வது என்ன தெரியுமா? பொறாமை. என்ன இருக்கக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுக்கிற செத்தை. ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா, அவங்கள குறித்து என்ன செய்யணும்? சந்தோஷப்படுங்க. அப்படி பார்க்கறது இருக்கவே, நம்ம ஆண்டவர் தேடித்தான் பார்க்க ஒன்றும் நடக்க மாட்டோம். இவங்களுக்கு எப்படி கார் வந்துச்சு? இவங்களுக்கு எப்படி வீடு வந்துச்சு? இவங்களுக்கு எப்படி வசதி வந்துச்சு? இவங்க எப்படி நல்லா இருக்காங்க? பொறாமப்படவே கூடாது. ஆமானுக்குள்ள என்ன வந்தது? பொறாமை வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பொறாமைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. பொறாமை அடுத்தவங்களை குறித்து வந்துட்டனாலேயே செத்த ஈ உள்ள என்ன செஞ்சுட்டு விழுந்துட்டு அர்த்தம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ராஜா, சின்ன கதை. ஒரு ராஜா என்ன செஞ்சாரா? ஸ்தோத்திரம். அவருடைய அரண்மனையில் வேலை பார்க்கிற வண்ணாரை, அதாவது துணி துவைப்பாங்களே, அவங்கள நல்லா வெளுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்தாரா? பாராட்டினார். பாராட்டோன்னே ஸ்தோத்திரம் இவருக்கு என்ன வந்தது? ஸ்தோத்திரம் பாராட்ட ஆரம்பிச்சாரு. அங்கே இன்னொருவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யாருக்கு இருந்தான்னா, அங்கே ஒரு குயவர் இருந்தார். அல்லேலூயா. இவருக்கு ஒரு மாதிரி பொறாமை வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன சொன்னாரா? ராஜா, நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க ராஜாவே? நீங்க வண்ணாரை என்ன செய்றீங்க? பாராட்டுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஸ்தோத்திரம் வண்ணார் சொன்னாரா? ஸ்தோத்திரம், நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்தோத்திரம் யானைகள்லாம் இருக்க, ஸ்தோத்திரம் துணியை வெளுக்கிறது மட்டும் இல்லை, ஸ்தோத்திரம் நம்ம யானையும் கருப்பாக இருக்கு பார்த்தீங்களா, வெள்ளை ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே பொறாமப்பட்டு போய் என்ன ஆகி போச்சுன்னா, ஸ்தோத்திரம் இந்த கொய்யவர்கிட்ட ஸ்தோத்திரம், ராஜாவே ஸ்தோத்திரம், நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு பெரிய ஒரு பானை செய்ய சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ உடனே அவர் சொன்னாரா, ராஜா சொன்னாரா கொய்யவர்கிட்ட, யானையை வெளுக்க, ஸ்தோத்திரம் வெளுக்கிறதுக்கு நீர் என்ன செய்யணும்? ஒரு பானையை செய்யணும். அல்லேலூயா. யானையை வச்சு வெளுக்க முடியுமா? சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் யார் மேலே பொறாமை?
வண்ணார் மேல பொறாமை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்னைக்கு இதே போலதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? ஒரு ஆள் நல்லா இருந்துடக்கூடாது, ஒரு ஆளை பாராட்டிடக்கூடாது, ஒரு ஆள் நல்ல வசதியா வந்துடக்கூடாது. நமக்குள்ள பொறாமையின் ஆவி இருக்கவே கூடாது. பொறாமை குறித்து என்ன போட்டு பாருங்க, நீதிமொழிகள் 14:30 வாசிங்க, முடிச்சோம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புரிக்கு. பொறாமை நமக்குள்ள வந்ததுன்னா என்னதான் சாப்பிட்டாலும் உடம்பு தேரவே தேர. சில உடம்பு அப்படி. ஆனால் ஸ்தோத்திரம் பொறாமை உள்ள, ஏன்னா நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் இதுதான், பொறாமை. அல்லேலூயா, நேரம் இல்லை. ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஸ்தோத்திரம் நம்ம பொறாமைப்படவே. ஸ்தோத்திரம், இவங்க நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களா, உயர்த்தப்பட்டிருக்காங்களா, அவங்கள ஆண்டவரை இன்னும் ஆசீர்வதிங்க, இன்னும் உயர்த்துங்க அப்படின்னு சொல்லுங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கேள்வி அளிக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. 5 செத்த ஈக்களை குறித்து பார்த்தோம். ஓ ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பெருந்தேனிங்கிற ஓ ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் அந்த ஈ நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி பார்ப்போம். இச்சைக்கு நாம் இடம் கொடுக்காதபடி பார்ப்போம். தாவீது விழுந்து போனதுனால, விபச்சாரத்தினாலே சிம்சோன் விழுந்து போனதை பார்க்கிறோம். 4வது பெருமையினாலே நேபுகாத்நேச்சர் மாட்டை போல பில்லு மேய்ந்ததை நாம் பார்க்கிறோம். 5வது காரியம் ஓ ஸ்தோத்திரம் பெருமை. ஓ ஸ்தோத்திரம், ஆமாம், உண்டு பண்ணின ஓ ஸ்தோத்திரம், இந்த உண்டு பண்ணின ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் அது என்னது? தூக்கு மரத்தில் அவனே ஸ்தோத்திரம், அவனே தன் ஸ்தோத்திரம் சாகக்கூடிய நிலைமை அவனுக்கு என்ன செய்தது? ஆகாச ராஜா ஸ்தோத்திரம் உண்டு பண்ணுது. ஆனால் யார் உண்டு பண்ணாங்களோ அவங்களுக்கே அந்த தூக்கு மரம் உண்டானது. இந்த நல்ல ஸ்தோத்திரம் கால வேளையில் நமக்குள்ளே பொறாமை வரக்கூடாது. யாரை குறித்தும் ஓ ஸ்தோத்திரம் அந்த செத்த ஈ அது உள்ள விழுந்து பொறாமைப்படவே கூடாது. அது உள்ள விழுந்து ஓ ஸ்தோத்திரம் நம்முடைய பரிமள தைலத்தை எல்லாத்தையும் நாரி போகப்படும். அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் போய் துதிக்கிறோம். செத்த ஈக்கள் பரிமளத்தாளனுடைய ஸ்தோத்திரம், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஸ்தோத்திரம் செத்த ஈக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. இந்த கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுகிற நாம் ஓ ஸ்தோத்திரம் ஒரு நல்ல பரிமள தைலமாய், வாசனை உள்ள பரிமள தைலமாய், அநேகருக்கு வாசனை கொடுக்கிறவர்களாய் ஓ ஸ்தோத்திரம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் சொன்னார், சாட்சின்னு சொன்னார், உப்பு என்று சொன்னார். அதே போல கர்த்தரை மாற்றும்படி கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து இறுதி வரை நடத்தி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். கொண்டு வந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு மாலையில் இருக்கிற கடம்பூர் ஆண்டவரே கைப்பறித்து ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். திங்கட்கிழமை இருக்கிற நடுகுறிச்சி ஊழியத்தை ஆண்டவரே கூட்டத்தை நீர் ஆசீர்வதி. அந்த எல்லா பிள்ளைகளையும் தனித்தனியாக பேராய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். மாலையில் விதைக்கப்பட்ட விதைகள் நல்ல இடத்தில் விதைக்கப்பட்டதாய் மாற, எல்லா அனுகூலமாய் மாற கர்த்தர் உதவிச்சு எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை முழுவதுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல வரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, எத்தனை பேர் கைப்பறித்து கொடுக்க வாரீங்க? கொஞ்சம் கை தூக்கம் பார்ப்போம். உங்களுக்கு ஆட்டோ ரெடி பண்ணிடும்.